ராணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அவருடைய வளர்ச்சி எனக்கு எந்த வகையிலுமே ஆச்சரியம் அளிக்கலை. அவர் நிச்சயமாக இவ்வளோ பெரிய உயரத்தை தொடுவார்னு உறுதியாக நம்புகிறேன். இதை சொன்ன முதல் ஆள் நான் தான். நீங்கள் 96 இருந்த நீங்கள் பேப்பர் கட்டிங் பிரிண்ட்டு வீக்லி இதெல்லாம் நான் கொடுத்த இன்டர்வியூ எதாவது இருந்தால் எடுத்து பாருங்கள். அப்போ நான் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே சொன்னேன், இந்த ஹீரோ வேணால் பாருங்கள், நிச்சயமாக அடுத்து ஒரு 10 வருஷத்தில் தமிழ் சினிமா இவர் தான் ரூல் பண்ண போகிறாரு, நம்பர் 1 ஹீரோவாக இவர் தான் வரப்போகிறார். நான் தான் ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்தேன். அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எஸ்எஸ்சி சாருக்கும் சரி, ஷோபா மேடமுக்கும் சரி. ஏன்னா விஜய் மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. அவ்வளோ ஒரு திறமைசாலி விஜய். அவர் நான் அவரை பெருசாக நடிக்க வச்சு இதெல்லாம் பண்ணல. அவருடைய திறமை. அவர் டான்ஸ் ஆடுவார், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவருக்கு எல்லாமே தெரியும். ஹார்ஸ் ரைடிங் தெரியும், ஸ்கேட்டிங் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு முழுமையாக எல்லாம் கற்றுக்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்தார். அவர் அறகுறையெல்லாம் வரல. இன்னொன்று நல்ல ஸ்டோரி நாலேஜும் உண்டு அவருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் இவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தார். இப்போ இந்த கடைசியாக கோட் வரைக்கும் பெரிய சூப்பர் டூப்பர் கிட்ட தான். அவர் திரைத்துறையை விட்டு விலகிறாருங்கும் போது எனக்குலாம் ரொம்ப வருத்தம். சினிமாவுக்கும் பெரிய இழப்பு தானே.